Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Rubiha. அம்மா கூட்டு. டேய் இதெல்லாம் சுத்தம் பண்ணிரு. ஏதாவது குப்பை கிடந்ததே தொலைச்சு புடுவோம் தொலைச்சு. ரூபியா கூட போட்டோ எடுத்துக்கிறேன் மேடம். அட உனக்கு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா? வந்து நின்னு தொலைவா. செல்லோ நீ போய் ஏசி போட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. அம்மாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அம்மாவும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். மேடம் எனக்கு கொஞ்சம் நேரமா போடு மேடம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் மேடம். பாருடா எங்களை மாதிரியே உனக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னு ஆசை வந்துருச்சா? அந்த கார் வெளியே நிக்குது, அதை தொடச்சிட்டு அப்புறமா கிளம்பிக்கும். உங்க அப்பா அம்மா என்ன கண்ணுக்கு ஒன்ன வச்சு வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. போ கிளீன் பண்ணு. சரிங்க மேடம். சார் என் பையன் படிக்கிற வயசு சார். நான் வாங்கின கடனுக்கு அவனை கூட்டிட்டு போய் வேலை வாங்குறீங்களே சார். அந்த ரோசம் இருக்கிற பணத்தை கொடுடா. என்னுடைய மனைவியோட ஆஸ்பத்திரி செலவுக்கு உங்ககிட்ட 1,00,000 ரூபா வாங்கினேன் சார். என்னால் என் மனைவியும் காப்பாற்ற முடியல. அந்த பணத்துக்கு 5 ரூபா வட்டி போட்டு நீங்க 1,00,000 ரூபாய்க்கு மேல வட்டியும் வாங்கிட்டீங்க. சம்மந்தப்பட்டு தானே வாங்கினேன். இந்த மாதம் வடிங்க. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாசம் எதுவுமே காட்டு வேலை எதுவுமே கிடைக்கல சார். சீக்கிரமா நான் உங்க பணத்தை கொடுத்துட்றேன். ஏத்தங்க நேரத்துக்கு வர்றியா? அப்பா கையெல்லாம் வலிக்குதுப்பா. ஏன் தங்கம் ரொம்ப வேலை வாங்குறாங்களா? இனிமே அப்பா உன்னை வேலைக்கெல்லாம் தாட்டி விட மாட்டேன். நீ ஆசைப்படுற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு தாட்டி விடுறேன். சரிங்கப்பா. அப்பா இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்டாப்பா. கேக் வாங்கிட்டாங்கப்பா. வெட்டலான்னு ஆசையா இருக்கு. கேக்கு தானே தங்கம்? அப்பா இன்னைக்கு வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு கேக்கு வெட்டலாம். இன்னைக்கும் நானும் கேக் வெட்டுறேன். அண்ணே ஒரு பர்த்டே கேக் மட்டும் ஒன்று கொடுங்கண்ணா. 2 நாள்ல பணம் கொடுத்துறேங்கண்ணா. பணம் இருந்தா வாங்குப்பா. கடனை அவ்வளோ தயவு செஞ்சு கேட்காத. நான் ஒன்றும் சத்திரம் நடத்தல. சரிங்கண்ணா. செல்லா அப்பா உனக்கு கேக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். கேக்கு வெட்டுதேன் செல்லம். வெட்டலாமா? செல்லம் கேக்கு வெட்டுது. அதனால இந்த வருஷம் இந்த கேக்கு தான் சொல்ல வாங்க முடிஞ்சது. அடுத்த வருஷம் உனக்கு பெரிய கேக்கு வாங்கி தர்றேன். வெட்டலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு ரூபக்குட்டி. சொல்லிட்டு வந்துறேன். ஹலோ. டே பையனை தாட்டி விடுறா. காரெல்லாம் இங்கே சேரடிச்சு கிடக்குது. சுத்தமாக கழுவானு. இல்லை சார், இனிமே என் பையன் வரமாட்டா. அவனை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போறேன். ஏன் படிச்சு டாக்டராக போறானா? என் பணத்தை எடுத்து வச்சுட்டு எங்கேயோ போய் தொலை சொல்லு. பையனை தாட்டி விடுறோன்னே. டாக்டர் என் வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். ஏங்கம்மா என்னாச்சு? கைங்கால் வராம வாய் பேச முடியாம கிடக்குறாரு. எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும் டாக்டர். மேடம் நீங்க நீங்க இது நீங்க தானே? ஆமா. இந்த போட்டோ எப்படி உங்ககிட்ட? அப்போ உங்க வீட்டில் வேலை செஞ்ச அந்த பையன் நான் தாங்க மேடம். நீ ஒன்னும் படிச்சு டாக்டராய் கிழிக்க வேண்டாம். போய் காரை கிளீன் பண்ற வழிய பாரு. ஆமா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தே காணோம். எங்களை வீட்டை விட்டு துரத்துனதே எங்க மகதான் டாக்டர். கவலைப்படாதீங்க. என் அப்பா பேர்ல ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கிறேன். இனிமே நீங்க அங்கேயே தங்கிக்கலாம்.
வாங்க போய் பார்ப்போம். நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா.